வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மண்டலமாக வலுப்பெறும் என கணிப்பு. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூரில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் நாளை மறுதினம் முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும். கடலூர், விழுப்புரம் உட்பட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் கணிப்பு. டெல்டா மாவட்டங்களில் இன்று இரவு தொடங்கி அடுத்த 2 நாட்கள் அதி கனமழை பெய்யும். தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. இன்று தொடங்குகிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். வக்ஃப் வாரிய திருத்தச் சட்டம் உட்பட 16 மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு பட்டியல். அதானி குழும முறைகேடு, மணிப்பூர் கலவரம் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் ஆயத்தம். கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த ஒத்துழைக்குமாறு அமைச்சர் கிரண் ரிஜிஜு வலியுறுத்தல். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்பதுதான் தமது முழக்கம். முத்தமிழ் பேரவை விருது வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. பத்து ஆண்டுகளாக திமுக தொடர் தோல்வியை சந்திக்கவில்லையா? தோல்வி குறித்த விமர்சனத்திற்கு எடப்பாடி பழனிசாமி பதில். ஜானகி ராமச்சந்திரன் நூற்றாண்டு விழாவில் AI தொழில்நுட்பம் மூலம் அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் உரை. ஜெயலலிதா போன்று EPS செயல்படுவதாக புகழும் வகையில் வடிவமைப்பு. தைரியத்தோடும் வீரத்தோடும் பொன்மனச்சேரி ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக செயல்பட்டார்கள். அதேபோல் தம்பி பழனிசாமி அவர்களே, நீங்களும் சிறப்பாக செயல்படுகின்றீர்கள். இரட்டை இலைதான் அதிமுகவின் பிரம்மாஸ்திரம் என கூறிய ரஜினிகாந்த் தான் அரசியலுக்கு வராத காரணம் குறித்தும் மனம் திறந்தார். இந்திய கிரிக்கெட் வீரர் ரிஷப் பந்தை 27 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்த லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ். IPL கிரிக்கெட் வரலாற்றில் அதிக விலைக்கு ஏலம் போன வீரர் என்ற சாதனை. பத்து ஆண்டுகளுக்கு பின் சென்னை அணிக்கு திரும்பும் தமிழக வீரர்கள் அஸ்வின் மற்றும் விஜய் சங்கர். ஹைதராபாத் அணிக்காக விளையாடி வந்த நடராஜனை 10 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்த டெல்லி கேபிட்டல்ஸ். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே தேநீருடன் பிஸ்கட் சாப்பிட்ட 3 வயது சிறுமி புறையேறி உயிரிழப்பு. ஏற்கனவே இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்ததால் மூச்சு திணறல் என தகவல். புதுச்சேரியில் காங்கிரஸ் நிர்வாகிகளை வீடு புகுந்து தாக்கிய தமிழக வெற்றிக் கழகத்தினர். தாவேகா போஸ்டரை மறைக்கும்படி போஸ்டர் ஒட்டியதால் ஆத்திரம். நாமக்கல்லில் புதிய பேருந்து நிலையத்திற்குள் பேருந்துகள் வருவதில்லை என குற்றச்சாட்டு. கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள வணிகர்கள். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் 9 நாட்களில் 6 லட்சம் பேர் சாமி தரிசனம். 41 கோடி ரூபாய் வருவாய் கிட்டியதாக தேவஸ்தானம் அறிவிப்பு. புதுக்கோட்டையில் மகப்பேறு நிதி உதவி திட்டத்தில் 18,60,000 ரூபாய் முறைகேடு. 3 மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ கண்காணிப்பாளருக்கு நோட்டீஸ். AR ரஹ்மான் அற்புதமான உலகின் சிறந்த மனிதர். அவதூறு பரப்ப வேண்டாம் என யூடியூபர்களுக்கு ரஹ்மானின் மனைவி சாய்ரா பானு வேண்டுகோள். Please do not say anything bad against him. He is a gem of a person, the best man in the world. மகாராஷ்டிராவின் புதிய முதலமைச்சர் யார்? இன்று முடிவு செய்கிறது பாஜக கூட்டணி. பெர்த் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆதிக்கம் செலுத்தும் இந்திய அணி. 534 ரன்களை இலக்காக கொண்டு விளையாடும் ஆஸ்திரேலியா 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாற்றம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கவிருக்கும் நிலையில் என்னென்ன மசோதாக்கள் நிறைவேற்றப்படவிருக்கின்றன, எதிர்க்கட்சிகள் என்ன செய்ய காத்திருக்கின்றன என்பது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார்.
சுசித்ரா, என்னென்ன விஷயங்கள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படவிருக்கிறது? எதிர்க்கட்சிகளின் திட்டம் என்ன? நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று சரியாக 11 மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் மிக முக்கியமாக பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எதிர்க்கட்சிகள் தற்பொழுது எழுப்பியிருக்கிறார்கள். அவை மட்டுமல்லாமல் நேற்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்திலும் அவர்கள் பல்வேறு முக்கிய விவகாரங்கள், அதாவது அதானி விவகாரம், விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்களை இந்த முறை மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஆகிய இரண்டு அவைகளிலுமே விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எதிர்க்கட்சிகள் முன்வைத்திருக்கிறார்கள். மத்திய அரசை பொறுத்தளவில் வக்பு வாரிய திருத்த மசோதா உள்ளிட்ட 16 மசோதாக்களை இந்த நடப்பு குளிர்கால கூட்டத்தொடரில் அமல்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை அவர்கள் எடுத்து வருகிறார்கள். அதில் புதிய மசோதாக்களாக 5 மசோதாக்கள் இணைக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வக்பு வாரிய திருத்த மசோதாவை பொறுத்தளவில் அதனுடைய இறுதிக்கட்ட ஆலோசனை என்பது தற்பொழுது வரை முடியாமல் அந்த மசோதாவை எவ்வாறு நிறைவேற்ற முடியும் என்ற ஒரு கேள்வியை எதிர்க்கட்சிகள் எழுப்பியிருக்கிறார்கள். அது தொடர்பாக இன்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை சந்திப்பதற்கும் ஒரு திட்டத்தையும் மக்களவையினுடைய எதிர்க்கட்சிகள் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது அதானி விவகாரம் தொடர்பான ஒரு விவாதத்தை இன்றே எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி காங்கிரசினுடைய கொறடா மாணிக்கம் தாக்கூர் சார்பாக மக்களவையில் அவை ஒத்துழைப்பு தீர்மான நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டுள்ளது. அதானி விவகாரத்தில் பிரதமர் மோடி மற்றும் அதானிக்கு இடையான உறவு குறித்து அவர் வெளிப்படையாக அவைக்கு வந்து பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் அந்த நோட்டீஸில் முன்வைத்துள்ளார். அவை மட்டுமல்லாமல் தற்பொழுது மணிப்பூரில் அதிகரித்து வரும் வன்முறை தொடர்பாகவும் விரிவான விவாதம் நடத்த வேண்டும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாக அவைக்கு வந்து அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்பொழுது எதிர்க்கட்சிகள் சார்பாக முன்வைக்கப்பட்டுள்ளன. இவை தவிர பல்வேறு விவகாரங்களையும் வெங்காயம் உள்ளிட்ட விலைவாசி உயர்வு தொடர்பான பல்வேறு கோரிக்கைகளையும் விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முன்வைத்திருக்கிறார்கள். இயற்கை பேரிடர்கள், குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கான அந்த ஒரு நிதி ஒதுக்கீடு என்பது பாரபட்சம் காட்டப்படுகிறது. அந்த விவகாரம் தொடர்பாகவும் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எதிர்க்கட்சிகள் முன்வைத்துள்ளது. இன்று முதல் நாளான இன்று அதானி விவகாரம் தொடர்பாக இரண்டு அவைகளிலுமே எழுப்புவதற்கான ஒரு ஆலோசனையை இன்னும் சற்று நேரத்தில் எதிர்க்கட்சிகள் முடிவெடுக்க உள்ளது. சரியாக 10 மணிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேயினுடைய அலுவலகத்தில் அது தொடர்பான ஆலோசனையை மக்களவை மற்றும் மாநிலங்களவையுடைய எதிர்க்கட்சி அவைத் தலைவர்கள் சார்பாக நடத்தப்படுகிறது. அதன் பின்னர் 10:30 மணிக்கு காங்கிரசினுடைய மக்களவை எம்பிக்கள் கூட்டமும் இன்று காலை நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற உள்ளது. அதற்கு அடுத்தபடியாகத்தான் அதானி விவகாரம் தொடர்பாக போராட்டத்தை நடத்துவதா இல்லையா என்பது தொடர்பான அறிவிப்புகளை இந்தியா கூட்டணி கட்சிகள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசை பொறுத்தளவில் இந்த குளிர்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்தி முடிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இரண்டு அவைகளுடைய தலைவர்களும் மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவும் எதிர்க்கட்சிகளிடம் ஒரு கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார். நாளை நடைபெற உள்ள அந்த அரசியல் சாசனத்தினுடைய விழாவிலும் எதிர்க்கட்சிகள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாளையும் நாளை மறுதினமும் டெல்டா மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணித்திருக்கிறார். டெல்டா மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் விரைவில் ரெட் அலர்ட் விடுக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாளையும் நாளை மறுதினமும் டெல்டாவில் அதி கனமழை பெய்யும் எனவும் டெல்டா மாவட்டங்களுக்கு வானிலை மையம் விரைவில் ரெட் அலர்ட் விடுக்கும் எனவும் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்று மழைக்கான வாய்ப்பில்லை எனவும் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். டெல்டா மாவட்டங்களில் இன்று இரவு முதல் மழை தொடரும் எனவும் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் பதிவிட்டிருக்கிறார். ஐபிஎல் மெகா ஏலத்தின் முதல் நாளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 7 வீரர்களை ஒப்பந்தம் செய்துள்ளது. ரவிச்சந்திரன் அஸ்வின் 9 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மஞ்சள் ஜெர்சியை அணிகிறார். சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் ஐபிஎல் வீரர்களுக்கான மெகா ஏலம் நடைபெற்றது. தோனி, ருத்துராஜ், ஜடேஜா, பதிரனா, துபே என்று 5 வீரர்களை ஏற்கனவே தக்க வைத்த நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏலத்தில் ஆரம்பத்தில் அமைதியாகவே இருந்தது. பிறகு 2வது பேட்சில் தீவிரம் காட்டியது. ஏற்கனவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் விளையாடிய நியூசிலாந்து வீரர் டெவான் கான்வேயை 6.25 கோடி ரூபாய்க்கு மீண்டும் தக்க வைக்கப்பட்டுள்ளார்.
கடந்த 2022ஆம் ஆண்டு அடிப்படை விலையான 1 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்ட கான்வே 23, 24 ஆகிய ஆண்டுகளிலும் அதே தொகைக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டார். ஆனால் இந்த முறை 6 கோடியே 25 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளார். இதேபோல மற்றொரு நியூசிலாந்து வீரரும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் செல்லப்பிள்ளையுமான ரச்சின் ரவீந்திரா RTM கார்டு மூலமாக 4 கோடி ரூபாய்க்கு தக்க வைக்கப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு 1 கோடியே 80 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்ட நிலையில் நடப்பாண்டு 4 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ரவிச்சந்திரன் அஸ்வினை தட்டி தூக்கி உள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. ராஜஸ்தான் அணிக்கும் சென்னைக்கும் இடையே யார் அஸ்வினை ஏலத்தில் எடுப்பது என்று கடுமையான போட்டி நிலவிய நிலையில் 9 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு CSK அணி ஒப்பந்தம் செய்து அனைவரையும் மகிழ்ச்சி அடைய செய்துள்ளது. இதன் மூலமாக 9 ஆண்டுகளுக்கு பிறகு மஞ்சள் ஜெர்சியை அணிய காத்திருக்கிறார் ரவிச்சந்திரன் அஸ்வின். இதற்கு முன்பாக ராஞ்சி வீரரும் தோனியின் நம்பிக்கைக்குரியவருமான திரிபாதியை 3 கோடியே 40 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. கடந்த ஆண்டு 8 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கு ஹைதராபாத் அணியில் விளையாடிய திரிபாதியை 3 கோடியே 40 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்துள்ளது CSK. தக்க வைக்கப்பட்ட வீரர்களில் 11விற்கு ஜோடியாக தொடக்கத்தில் பந்து வீச யாரை ஏலத்தில் எடுக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பை எகிறிய நிலையில் கலீல் அகமதுவை 4 கோடியே 80 லட்சம் ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்து அசத்தியது CSK. இதேபோல ஆப்கானிஸ்தானின் சுழற்பந்து வீச்சாளர் நூர் அகமதுவை 10 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்திருக்கிறது சென்னை அணி. குஜராத் டைட்டன்ஸ் அணியில் விளையாடிய நூர் அகமதுவை RTM கார்டு மூலமாக அந்த அணி தக்க வைக்க முயற்சிக்க ஏலத்தில் கேட்கப்பட்ட 5 கோடி ரூபாயிலிருந்து 10 கோடியாக ஏலத்தை அதிகரித்து தங்கள் அணிக்கு இழுத்துள்ளது சென்னை அணி. இவர் ஏற்கனவே அமெரிக்கா லீகில் பங்கேற்றிருக்கூடிய டெக்சஸ் சூப்பர் கிங்ஸ் அணியில் இடம் பிடித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னை அணியில் தமிழ்நாடு வீரர்கள் இல்லையே என்ற கேள்விக்கு மற்றொரு வீரரை ஏலம் எடுத்து பதிலடி கொடுத்திருக்கிறது CSK நிர்வாகம். அஸ்வினுக்கு அடுத்தபடியாக ஆல்ரவுண்டரும் தமிழ்நாடு அணியின் கேப்டனுமான விஜய் சங்கரை 1 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்துள்ளது. விஜய் சங்கர் 2014ஆம் ஆண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக 10 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாக 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இணைய உள்ளார். அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜானகி ராமச்சந்திரனின் 100ஆண்டு விழா சென்னையில் நடைபெற்றது. விழாவில் பேசிய அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை முடக்க நினைப்பவர்களின் எண்ணம் நிறைவேறாது என கூறினார். அஇஅதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் மனைவியும் தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சருமான ஜானகி எம்ஜிஆரின் 100ஆண்டு விழா சென்னை வானகரத்தில் நேற்று நடைபெற்றது. 1980களின் இறுதியில் பிரிந்து கிடந்த அதிமுகவை ஒன்றிணைப்பதற்காக தன் நிலைப்பாட்டிலிருந்து கீழிறங்கி ஜெயலலிதாவுடன் இணக்கமாகி ஜானகி விட்டுக் கொடுத்ததை போற்றும் வகையில் இந்த விழாவினை அதிமுக நடத்தியது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விழா மேடையில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர், ஜானகி, ஜெயலலிதா உருவப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் ஜானகி அம்மையாரின் முழு உருவப்படத்தை திறந்து வைத்தார். பெருமைக்குரிய ஜானகி எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய திருவுருவப்படத்தை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். ஜானகி 100ஆண்டு விழா மலரை எடப்பாடி பழனிசாமி வெளியிட எம்ஜிஆரின் வளர்ப்பு மகள் சுதா விஜயகுமார் பெற்றுக்கொண்டார். அதன் பின்னர் ஜானகி எம்ஜிஆருடன் திரையுலகில் பயணித்த நடிகைகள் ராஜஸ்ரீ, வெண்ணிராடை நிர்மலா, சச்சு, குட்டி பத்மினி உள்ளிட்டோருக்கு எடப்பாடி பழனிசாமி பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கினார். எம்ஜிஆர் பேசுவது போல AI தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட குறும்படம் திரையிடப்பட்டது. என்னுடைய அன்பு தம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நேர்மையான பொது வாழ்வாரும் உழைப்பாரும் விசுவாசத்தாரும் இன்றைக்கு நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கின்ற நேரத்திலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. பின்னர் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரை போன்றே வள்ளல் குணம் கொண்ட ஜானகி அம்மையார் தானமாக வழங்கிய இடத்தில் உருவான அதிமுக தலைமை அலுவலகத்தை கட்சியில் இருந்த சிலரே சூறையாடியதாக நினைவு கூர்ந்தார். இன்று பலர் அதிமுக தொடர் தோல்வி அடைவதாக பேசும் நிலையில் திமுகவை உதாரணமாக வைத்து பதிலளித்தார். இன்று தினம் பல பேர் பேசுகிறார்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர் தோல்வி என்று.
ஏன் திமுக 10 ஆண்டு காலம் தொடர் தோல்வியை சந்திக்கவில்லையா? சந்தித்ததா இல்லையா? அப்படி தொடர் தோல்வி சந்தித்த திமுக கட்சி ஆட்சிக்கு வரவில்லையா? 1991 2 இடங்கள் தான் திமுக வெற்றி பெற்றது. 96 அவர் ஆட்சிக்கு வரவில்லையா? எல்லா கட்சிகளும் மாறி மாறி வெற்றி தோல்வி சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. கால சூழ்நிலைக்கு தக்கவாறு, அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு ஆட்சி மாற்றம் ஏற்படுவது இயல்பு. நம்முடைய இயக்கத்தை அழிக்க நிற்கின்றவர்கள், முடக்க நிற்கின்றவர்கள், உடைக்க நினைக்கின்றவர்கள் ஒருபோதும் அவருடைய எண்ணம் நிறைவேறாது என்பதை பலமுறை நாம் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். விழாவில் திறந்து வைக்கப்பட்ட ஜானகி அம்மையாரின் முழு உருவப்படம் ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா திருவுருவப் படங்களுக்கு அருகே நிறுவப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது.